நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெக்காபுலரி, புதிய வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா வைப் ஆஃப். வைப் ஆஃப் அப்படின்னா மீனிங் என்ன? இதில் வைப் அப்படின்றது வேர்பு, ஆஃப் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். வைப் ஆஃப் அப்படின்ற இந்த வார்த்தையை ஒன்று சேர்த்தோன்னா அதோடைய மீனிங் வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பாருங்க, வைப் ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டு ரிமூவ் சம்திங் பை யூசிங் அ கிளாத், ஒன்ஸ் ஹேண்ட் எக்ஸெட்ரா. அதாவது ஒருவருடைய கையை கொண்டோ அல்லது ஏதேனும் ஒரு துணியை கொண்டோ ஏதாவது ஒன்றை நீக்குதல், துடைத்தல். இதை நம்ம வைப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ வைப் ஆஃப் டர்ட் ஆர் லிக்விட் ஃப்ரம் சம்திங், யூ ரிமூவ் இட். ஏதோ ஒன்றிலிருந்து அழுக்கையோ திரவத்தையோ, தண்ணியாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், அந்த மாதிரி திரவத்தையோ நீங்கள் துடைக்கிறீங்க, நீக்கிறீங்க அப்படின்னாக்கா வைப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் துணியை கொண்டு நீங்கள் துடைக்கலாம், உங்கள் கையை கொண்டு நீங்கள் அதை துடைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் துடைக்கிற அந்த செயலை தான் நம்ம வைப் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பில் மீன் பண்ணலாம். அப்போ வைப் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, துடைத்தல், அழித்தல், சுத்தப்படுத்துதல். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். யூஸ் திஸ் கிளாத் டு வைப் ஆஃப் த ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா கரை. யூஸ் திஸ் கிளாத், இந்த துணியை பயன்படுத்து, அந்த கரையை துடைக்கிறதுக்கு இந்த துணியை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு கரை பட்டுருச்சு, அந்த கரையை துடைக்கிறதுக்கு ஒரு துணியை கொடுத்து அந்த கரையை துடைக்கிறதுக்கு இந்த துணியை பயன்படுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வைப் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வைப்ட் த ஃபுட் ஆஃப் ஃப்ரம் த ஃபேஸ். சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் முகத்தில் இந்த உணவு துகள்கள் பட்டுருச்சு அப்படின்னா அதை கையை கொண்டோ அல்லது கர்ச்சீஃபை கொண்டோ நம்ம துடைப்போம் இல்லையா? நான் முகத்தில் இருந்த உணவு துகளை துடைத்தேன். வைப்ட் ஆஃப் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ், துடைத்து விட்டேன், துடைத்தேன் அப்படின்னு அர்த்தம். குட் யூ ப்ளீஸ் வைப் த டேபிள் ஆஃப். தயவுசெய்து இந்த டேபிளை கொஞ்சம் துடைக்கிறீங்களா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அப்போ வைப் ஆஃப் அப்படின்னா கிளீன் சம்திங் கம்ப்ளீட்லி, ஏதாவது ஒன்றை முழுவதுமாக சுத்தப்படுத்துதல். ரிமூவ் சம்திங் கம்ப்ளீட்லி, ஏதாவது ஒன்றை நீக்குதல். எலிமினேட் சம்திங் கம்ப்ளீட்லி, ஏதாவது ஒன்றை முழுவதுமாக நீக்குதல். இப்போ உங்களுக்கு வைப் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.